ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஒடிசியஸ் அப்படின்ற ஒரு படத்தோட மூவி ரிவ்யூ. இது ஒரு ஹாலிவுட் மூவி, இது எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் தென் இந்த ஒடிசியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்பனையான நிஜக்கதை அப்படின்னு தான் சொல்லணும். ஒடிசியஸ் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து இருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா எகிப்திலேருந்து போய் ஒரு ஏரியாவில் போய் அட்டாக் பண்ண போகிறான். ஒரு நாட்டு மேலே படையெடுக்கிறான். அங்கே இருக்கிற அந்த மன்னர்களை வந்து எப்படி கைப்பற்றுறான் அப்படின்னா, அந்த மன்னர்கள் இது மரக்குதிரைக்குள்ளே வச்சு உள்ளே போகிறான். அந்த குதிரை வழியாக வந்து அந்த நாட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வெளியில் வர்றான். ஸோ அந்த நாட்டை ஜெயிச்சுட்டு அவன் திரும்பி இந்த அவனோட நாட்டுக்கு வர்றதுக்கு முடிவெடுக்கிறான். ஸோ அப்படி முடிவெடுக்கும்போது அங்கேருந்து அவனோட படை வீரர்களோடு சேர்ந்து கப்பல் வழியாக வர்றான். அப்படி வரும்போது அவன் என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறான். அட் த சேம் டைம் அவன் இங்கேருந்து அங்கே அடுத்த நாட்டுக்கு மேலே படையெடுத்து போனதுக்கப்புறம் அவன் மனைவியையும் அவன் பிள்ளையும் அவன் நாட்டையும் கைப்பற்ற இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து முடிவெடுத்து மூவ் பண்ணுறாங்க. அதில் அவங்க 2 பேரும் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. கடைசியில் இந்த மன்னன் வந்து அவனோட மனைவியோட நாட்டில் வந்து சேர்ந்தானா அப்படின்றது படத்தோட கதை. படம் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் இருந்தாலும் படம் வந்து செமையாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் மூவி நம்ம பார்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு த்ரில்லரான மூவியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஹிஸ்டாரிக்கல் மூவியாக பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நிறைய மெனக்கெட்டுருக்காங்க, நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து சாங் அண்ட் மியூசிக் வைஸில் வந்து செம்மையாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. முக்கியமாக வந்து அந்த கடலில் போகிறதும், அதுக்கப்புறம் வந்து அந்த அரக்கர்கள் வர்றதும், அதே மாதிரி அந்த மனிதர்கள் எல்லாத்தையும் வந்து மிருகமாக மாற்றிறானுங்க, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அதே மாதிரி இவங்க கடலில் போகும்போது ஏற்படுற அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் வந்து வித்தியாசமாகவே கொண்டு வந்திருக்கானுங்க. படம் வைஸ் நல்லா இருக்குது. இதில் வந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ஹாலிவுட் மூவியை இதில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். இதுக்காக நிறைய பொருட்செலவு எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் அந்த ஒரு பெரிய கவசம் போட்ட நிறைய பேர் வந்து வீரர்கள் ஆப்போசிட் வரான், அவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு இவங்க நிறையா இது பண்ணுறாங்க. இவர் வந்து தன்னோட படை வீரர்களை காப்பாற்றி மக்களோட கொண்டு போய் நாடுக்கு போய் சேர்க்குறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்றதான் படத்தில் இருக்கிற பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மகன் படுற கஷ்டமும், கணவனுக்காக அந்த ராணி படுற கஷ்டம், இது எல்லாத்தையும் வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒவ்வொரு சீன்லேயும் வந்து ஒரு சில இடத்துல வந்து நம்ம இந்த படம் ஏற்கனவே பார்த்துருக்கோமா, இந்த சீன் பார்த்துருக்கோமான்னு நினைப்போம். பட் அப்படிலாம் எதுவும் இல்லை. படம் வைஸ் செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பட் ஹிஸ்டாரிக்கல் மூவி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். ஏன்னா ஒரு சில இடத்துல அப்படியே லேக் பண்ணியே போய்கிட்டே இருக்கும். என்னடா போர் அடிக்கிற மாதிரியே இருக்குன்ற மாதிரி தெரியும். அப்படிலாம் இல்லாமல் இன்ட்ரெஸ்டாக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒர்த் அவுட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து ஒரு உண்மையான ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்குறதுக்கும் ஒரு மன்னர்கள் காலத்தில் நடந்த பார்க்குறதுக்கு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க இந்த படத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.